ப்ரெஷர் 240ங்க. ப்ரெஷர் ஒரு 120 130 40 இல்லைங்க, 240 இருந்த ப்ரெஷரு உங்களுக்கு தெரியுமா? ஒரு 2 வாரமா கிளினிக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் அலைஞ்சு பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணலை கேன்சருக்கு. ஸோ என்னோட நரம்புகள் நிறையா வெட்டப்பட்டதுனால எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்போ அதில் ஒன்று ப்ரெஷரும் கூட. ப்ரெஷர் 240 எனக்கே தெரியலங்க. எனக்கு ப்ரெஷர் 240 இருந்தது. நான் டாக்டரை பார்க்க போகிறப்ப என்னோட அப்பாயின்மெண்ட் டாக்டர் சொல்கிறாங்க, என்ன உனக்கு ப்ரெஷர் வந்து த்ரெஸ் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ அவங்க காலில் போட்டு பார்த்து சொல்கிறாங்க, காலில் 240 கட்டுது, என்னை அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. நான் முடியாதுன்ட்டேன். நான் அப்புறம் ப்ரைவேட்டில் வந்து காசு கட்டி பார்த்தேங்க. எனக்கு 180 mg கொடுத்தாங்க ப்ரெஷர் மருந்து. அதுக்கும் அந்த ப்ரெஷர் இறங்கலை. என்னோடய ப்ரெஷர் வந்து குறைஞ்சிருந்தா எவ்வளோ தெரியுமாங்க குறைஞ்சிருக்கோம்? 190 165 இப்படி தான் இருந்துச்சு. நானும் ஒரு வாரம் இந்த கிளினிக்கிட்ட பார்த்தா ஓகே, அதுக்கு எந்த மாற்றமும் தெரியலன்ட்டு வேற ஒரு கிளினிக். நம்ம தான் உடல் நிலம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ காசு காசு வந்து எப்போ வேணாலும் நம்ம சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் உடம்பு முடியாதுங்க. நான் அதெல்லாம் பட்டு வந்திருக்கேன். அதனால நான் இன்னொரு கிளினிக் போனேன். பரவாயில்ல, காசு கட்டினாலும் பரவாயில்ல, இது இன்னும் கொஞ்சம் பெட்டரான கிளினிக்கு, அங்கே போய் காசு கட்டி பார்ப்போம்னு. ஸோ அங்கே போயும் எனக்கு இதே சுச்சுவேஷன் தான், மாறல. அப்போ என்னோட HQவில் நான் இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா. அவங்க சொன்னாங்க, நீ உடனே பீஃபியில் குடி. ஏன்னா ப்ரெஷருன்றது என்னன்னு தெரியுமா? நம்மளோட ரத்தம் வந்து பிளாக் ஆகிருக்கு. உங்கள் உடம்புல ரத்தம் பிளாக் ஆகிருக்கிறப்ப எங்கெங்கே நரம்புங்களை பிளாக் இருக்குதோ அது தான் வந்து நம்மளுக்கு ப்ரெஷரை ஏற்றி விடும் அப்படின்னு. ஸோ நானும் நிறைய விஷயம் அந்த மருந்துகளை சொல்லித்தரேன். கேன்சருக்காரவங்க நோய் குணம் அடைகிறதுக்கு நான் சாப்பிட்டு நல்லா ஆகிட்டேன். இதெல்லாம் பேசுகிறேன் நானே. இந்த ஒரு விஷயம் எனக்கு பிரமிப்பாக தான் இருந்துச்சு. அப்போ நம்மளோட பீஃபீல் வந்து ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் தான் கொடுக்குறோம். அது உண்மை தான். ஏன்னா பிளாக்கை உடைக்குது ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு. ஒரு பிளாக்கு 3 பிளாக்கு. இதில் வந்து என் மாமாவும் ஒருத்தர், அவருக்கு வந்து இன்ஜிகிராம் பண்ணி 2 இன்ஜிகிராம் பண்ணி வச்சு 3வது பண்ண கூப்பிட்டப்ப அவர் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அப்படியே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு காசு கட்டி, ஏன்னா நம்ம காசு உள்ளவங்க போய் காசு கட்டி தானே நாங்கள் செய்வோம் ஸ்பெஷல். அதே மாதிரி தான் செஞ்சார். போய் பார்க்குறப்ப அங்கே ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாங்களா, நீ ஒன்று இன்ஜிகிராம் செய்ய வேணாம், 3வது வேணாம், நல்லா இருக்குது என்ன. அப்போ அவருக்கு அவ்வளோ ஒரு அதிர்ச்சி அவங்க ஃபேமிலிக்கு. ஏன்னா அவர் வந்து அட்டாக் 2 வாட்டி வந்துருச்சு. அப்போ இந்த 3வது இன்ஜிகிராம் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இடையில நம்ம இந்த ப்ராடக்டை கொடுத்து இது அவர் சாப்பிட்டு நல்லா ஆகின உடனே அந்த டாக்டர் வந்து இன்ஜிகிராம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவருக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்லுவாங்க, பேனிக் ஆயிடுச்சான். அவர் சொல்கிறாரு, அவ்வளோ ஒரு மகத்துவமான இந்த ப்ராடக்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஃபேமிலியில் எல்லாம் பார்க்குறோம் போகிறோம். ஆனால் ஒரு விஷயம் நடக்கிறப்ப நம்மளுக்கு அது வித்தியாசமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு அது பிரமிப்பாக தானக்கும். அதே தான் அவருக்கும் நடந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், அவருக்கு இந்த மாதிரி ஓகே ஆமாம் உண்மை தான், இது வந்து பிளாக் ரத்தத்தை உடைக்கும். ஸோ நானும் குடித்தேங்க. உங்களுக்கு தெரியுமா, நான் குடித்த அன்னைக்கு பொழுதே என்னோட மாற்றம், எனக்கு அதை நம்ப முடியாத ஒரு மாற்றம். காலையில் பிரித்து ஒரு பேக்கெட்டை கலக்கி குடிச்சிட்டு நான் ஒரு 2 ஹவர் கழிச்சு செக் பண்ணுறேன், என்னோட ப்ரெஷர் 125 காட்டுது. 2 வாரமாக குறையாத ப்ரெஷரு ஒரு 2 ஹவரில் இறங்கிருச்சு. அதோடு நான் இன்னும் துருசாக குடிச்சிட்டு இருக்கேன். என்னோட ப்ரெஷர் ஏறல, நல்லா இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, நான் காஃபி குடிக்க முடியாது, இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டேன். பட் இன்னைக்கு நிம்மதியாக எல்லாம் செய்கிறேன்னா என் ப்ரெஷர் நார்மலாக இருக்குது. என்னோட கால் மறுத்து போகிறது விட்டுருக்குது. ஏன்னு சொன்னால் நம்ம ரத்த ஓட்டம் சீராக ஓடுறப்ப பிளாக் இருக்குது. பிளாக் இல்லைன்னா நம்மளுக்கு ப்ரெஷர் இல்லை. இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு புள்ள நம்பினுங்க. சந்தனா ரவாங் கேளுன்னா ஸ்லாங்கான்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னோட புள்ள நம்ம என் கோசம் 629 கோசம் 4 818. நீங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கால் பண்ணுங்கள், நான் கைட் பண்ணுவேன். நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். பாருங்கள், நான் இப்போ கூட ஜேபிக்கு போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ தூரமாக இருக்கான்னு நினச்சிக்க நீங்கள் வந்து பயப்படாதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே நான் உங்களை கைட் பண்ண முடியும், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அனுப்பி வைக்க முடியும். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி.